Hey Swingers, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரோசாகிஸ் பியூர் லவ் நெவர் ஸ்டாப்ஸ் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் டிராமா. இந்த டிராமால ஸ்டார்டிங்கை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பு வரும். ஹீரோ இருக்காங்களே, ஹீரோயின் கிட்ட போயிட்டு நேரா என்கிட்ட $1 பில்லியன் இருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்னா அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஹீரோ ஒரு நாவலிஸ்ட். ஸோ ஹீரோயின் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஹீரோவை ரிஜெக்ட் பண்ண, ஹீரோ இல்லை எனக்கு வேணும் 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 அப்படின்னு பின்னாடியே போக, ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் வந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் கான்செப்ட். செம்ம ஃபன்னியாக இருக்கும். ஏன்னா ஹீரோவுக்கு ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியாது, ஆனால் லவ் பண்ணுறாங்க. ரொமான்டிக் நாவலிஸ்ட் வேற. ஸோ என்ன மாதிரி கதை போக போகுது அப்படின்றத சீரீஸ்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட வீட்டில் ஒரு சின்ன கடை நாங்கள் வச்சுருக்கோம், ரைஸ் பால் கடை. எனக்கு 2 தம்பிமார்களும் ஒரு அப்பாவும் இருக்காங்க. அப்பா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள போறாங்க. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ஆசை இந்த பேக்கரியை பெருசா கொண்டு வரணும் அப்படின்றதான். அதனாலதான் நான் இதுல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் பசங்களா, இப்ப நீங்க 2 பேரும் எழுந்திருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரைஸ் பால்ஸ் எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே 2 தம்பிமார்களுமே குதிச்சு ஓடி எழும்புறாங்க. இதுல பெரியவன் பேரு சியான், சின்னவன் பேரு நாச்சான். இப்போ ஜாலியாக 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி போயாச்சு. என்னோட ட்ரீம் என்னன்னு தெரியுமா? எனக்கு என் அம்மா மாதிரியே இந்த கடையை இன்னும் பெருசாக கொண்டு வரணும், அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரீம் அப்படின்னு அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே, அம்மா இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க, சரி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு ஹாப்பியாக கிளம்பி போயாச்சு. ஸ்கூல்ல ஹீரோயினுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மைக்கா ரியா அப்படின்னு. மைக்கா அப்படின்றது கட்டையா ஹேர் வச்சிருக்காங்கல்ல இந்த பொண்ணு, ரியா அப்படின்றது லாங் ஹேர் பொண்ணு. மைக்கா ரியா கிட்ட, ஏய் இந்த புக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எனக்கு படிக்க கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு. ரியாவும், இந்த ஆத்தரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய நாளா ரொமான்டிக் நாவல்ஸ் எழுதியிருக்காரு, ஆனா இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, சூப்பரா இருக்கு தெரியுமான்னு. இப்ப பக்கத்துல ஹீரோயின் வந்தோடனே ரியா கேக்குறாங்க, உனக்கும் இந்த புக்கு வேணுமா, இது சூப்பரா இருக்கும், படிக்கிறியான்னு. ஹீரோயினும், இல்ல இல்ல எனக்கு எங்க புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, எனக்கு பேக்கரியை பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்குன்னு. ரியாவும், சரி நீ ஃப்ரீயாக இருந்தனா சொல்லு, நான் உனக்கு இந்த புக்கை படிக்கிறதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ 3 பேருமே சேர்ந்து கிளாஸ் ரூம்லேருந்து வெளியில் வரும்போது இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்களா, அவங்க எல்லாரும் நாங்கள் நீங்கள் கரோக்கே போக போகிறோம், நீ கூட வரியான்னு கேட்க, மைக்காவும் கண்டிப்பா வரேன், ஹீரோயின் நீ வரியான்னு கேட்க, ரியாவும் நம்ம எல்லாரும் போகலாம், ஆனால் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம கூட வரமாட்டான்னு சொன்னேன். ஹீரோயினும், ஆமாம் எனக்கு ரெஸ்டாரண்ட் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க போயிட்டு வாங்கன்னு. மைக்காவும், எடி ஒரு நாள் கண்டிப்பா எங்க கூட வரணும் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் பேக்கரியில் இருக்கும்போது அவங்க அம்மாவை யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ரைஸ் கேக்கை கஸ்டமர் சாப்பிட்டு அவங்களோட ஃபேஸில் ஸ்மைல் வரும்ல, அதை பார்க்கறதுக்கே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமான்னு. ஹீரோயினும், என் அம்மா மாதிரியே நான் சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்ற எல்லா கஸ்டமர்ஸோட ஃபேஸ்லேயும் சந்தோஷத்தை பார்க்கும்போது நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாடி வரிசையாக கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் 3ஆவதாக வரக்கூடியவங்க தான் நம்ம ஹீரோ குரோசகாய். ஹீரோயினும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்கு ப்ளம்பூ சால்மன் ரைஸ் கேக்கும் கொடுங்க அப்படின்றாங்க. ஹீரோயினும், ஒரு நிமிஷம் இருங்க எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு எடுக்கிறதுக்காக கீழே குனிறாங்களா, அப்படியே என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டுடுறாங்க. ஹீரோயினும், நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க சார்னு கேட்க, பாஸ்புக்கை எடுத்து காமிச்சு என்கிட்ட $1 பில்லியன் இருக்கு, இதை வச்சுட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. ஹீரோயினுக்கு ஷாக்கு, இவன் என்னடா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தா ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை இது பத்தலையோ, உனக்கு கூட 10 மில்லியன் 20 மில்லியன் ஏதாவது தேவைப்படுதா என்ன, அவ்வளோ தேவைப்படுச்சுன்னா எனக்கு ஒரே ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடு, நான் கண்டிப்பா இதை டபுள் மடங்கு ஆக்கிட்டு வரேன்னு. ஹீரோயினும், கன்ஃபார்மா இவன் நல்லவனாவே இருக்க முடியாது, ஆனா இவன் என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே, இப்போ இவனை எப்படி வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்றது, பொலைட்டா வேற சொல்லணும், திரும்ப இவன் இந்த கடைக்கு வரவும் செய்யணும், எப்படிரா சொல்றது அப்படின்னு யோசிச்சே முழிச்சிட்டு இருந்தா வேற கஸ்டமர்ஸ் எல்லாரும் என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், ஒன்றும் இல்லை வாரியா நம்ம உள்ள போய் பேசலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட, அவங்க அப்பா வெளியில வராங்களா, அப்பா கஸ்டமர்ஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஹீரோயினும் உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ 2 பேருமே டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாச்சு. ஹீரோயினும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னமோ ஒன்று கேட்ட, அது என்ன அப்படின்னு என்னோட காதில் கரெக்டாக விழலைன்னு நினைக்கிறேன்னு. ஹீரோவும், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன்னு. ஹீரோயினும், கல்யாணமா உடனே வா அப்படின்னு கேட்க, ஹீரோவும், ஆமா என்னோட நேம் குரோசாக்கி,
நான் உன்னை பார்த்தா நாளே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்ன, ஒருத்தவங்கள சந்தோஷமா வைக்கணும் அப்படின்னா காசு நிறைய தேவைப்படும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் 1 வருஷம் டைம் எடுத்துட்டு $1 பில்லியன் சம்பாதிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்னு. ஹீரோயினும் கன்ஃபார்மா இது ஒரு பைத்தியம் தான், இவனுக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்கு, வேற ஏதோ ஒன்று தேவை இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும் நான் உன்னை சந்தோஷமா வைக்கணும்னு நினைச்சிருக்கேன், அதனாலதான் நிறைய காசை நான் சம்பாதிச்சு வச்சேன்னு. ஹீரோயினும் இல்லை இல்லை இவன் என்ன பேசுறான் அப்படின்றதே எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு குழப்பத்துல இருக்காங்க. ஹீரோ அதோட நேரத்துல இந்த பாஸ்புக்கை வச்சுக்கோ, உனக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணு, நீ என்ன அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்த அப்படின்னா இந்த மேரேஜ் சர்டிபிகேட்ல சைன் போடு அப்படின்னு மேரேஜ் சர்டிபிகேட்டோட வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ பைத்தியக்காரா, இவன் எங்க இருந்துடா வந்திருக்கான், காசுக்காக இவனாச்சும் கல்யாணம் பண்ணுவானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே. ஆனா இவங்க ரெகுலர் கஸ்டமர், கத்தாத ஹீரோயின் கொஞ்சம் மெதுவா பணிவா ஏதாவது சொல்லப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, நீங்க எடுத்த முயற்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா என்ன எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்களா. ஹீரோவும் அப்படியா, அப்படின்னா நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டியா, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினும் வந்தான், ப்ரப்போஸ் பண்ணா, நான் முடியாதுன்னு சொன்னேன், கிளம்பி போயிட்டே இருக்கான். என்னடா மனுஷன் இவன். ஆனா என்ன, இது வரைக்கும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததே கிடையாது, ஆனா ஒருத்த வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்கான். ஐயோ கடவுளே அம்மா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா டின்னர் சாப்பிடும்போது அவங்க வீட்டில் இதை பற்றி சொல்கிறாங்களா. சியானுக்கு ரொம்பவே கோவந்துருச்சு. என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, அவனை நீ சும்மாவா விட்ட, இனி கடைக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லலையான்னு. ஹீரோயினும் அவர் ரெகுலர் கஸ்டமர்டா, ஒரு கஸ்டமரை நம்ம இழக்கிற மாதிரி ஆயிடும்னு. நான் சானும் எப்போ பார்த்தாலும் அக்கா இப்படிதான் அப்படின்றாங்க. சியானு அடுத்த தடவை அவன் வந்து ஒன்று தொந்தரவு பண்ணான் அப்படின்னா அப்பா நீ 2 பேருமே என்கிட்ட வந்து சொல்லிடணும் சரியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுக்க சொல்றாங்க. ஹீரோயினும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கடையை ஓபன் பண்ணா ஹீரோ வந்து நின்று என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் நேத்திக்கு தானே நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணேன்னு சொன்னா. ஆமாமா நேத்திக்கு தான் நீ என்ன ரிஜெக்ட் பண்ண, ஆனா அது ஒழுங்கா நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்காததுனால தான் நான் நினைக்கிறேன். அதனால என்னோட ஐடி கார்டு, 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், நான் இப்போ எங்க வேலை பார்க்குறேன் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குன்னு ஒன்னொன்னா எடுத்து வச்சுட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் இது என்னோட ஒர்க்கிங் அவர், நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதனால கிளம்புன்றாங்க. ஹீரோவும் சரி சரி நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம நேற்றுக்கு தான் என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு அடுத்ததா ஸ்வீட்ஸோட வராங்க. ஹீரோயினும் இல்லைன்னு சொல்ல, அடுத்து ஃப்ளவர்ஸோட வராங்க. ஹீரோயின் இல்லைன்னு சொல்ல, ஹீரோ விடுற மாதிரியே தெரியல. லெட்டர், டெடி பியர் அப்படின்னு எல்லாத்தோடையும் திரும்ப 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 வந்துட்டே இருக்காங்களா. ஹீரோயினுக்கு ஐயோ கடவுளே இவனை எப்படிடா நிறுத்துறது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால நிறைய சமைச்சு அவங்க தம்பிங்களுக்கு கொடுக்க போறாங்க. அப்ப சியான் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ இந்த மாதிரி எல்லாம் அதிகமா சமைச்ச அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் உனக்கு இருக்கு, இல்லைன்னா நீ இப்படி அதிகமா சமைச்சு தர மாட்ட. ஆமா அந்த ஸ்டாக்கர் இருக்கானே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவானே அவனை ரொம்ப தொந்தரவு பண்றானான்னு. ஹீரோயினும் இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, அவனை என்னால சமாளிக்க முடியும்னு. சியானு உண்மையை சொல்லு, தயவு செஞ்சு அவன் கிட்ட பொலைட்டா பேசுறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணு, அவன் கடைக்கு வந்தானா இனி நீ கடைக்கே வராத, என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லு, இல்லைன்னா நான் வேணா அவனோட மூஞ்சை அடிச்சு பேத்துறவான்னு கேட்க. ஹீரோயினும் ஐயோ என் தம்பி செல்ல குட்டி எவ்வளவு ரொம்ப அக்கறையா இருக்கிறதுக்கு தேங்க்யூ, ஆனா இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நான் அவன் கிட்ட பேசிக்கிறேன்னு. ஸோ அடுத்த நாள் கடையை ஓபன் பண்ண ஹீரோ இந்த தடவை ஃபுட் மசாஜரோட வந்து நிக்கிறாங்க. நீ நிறைய நேரம் நின்றுட்டே வேலை பாக்குறல்ல, அதனால இதை காலில் போட்டுக்கோ உனக்கு ஆசோசமா இருக்கும்னு. ஹீரோயினும் ஹீரோ நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, எனக்கு நிஜமாவே உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது மட்டும் இல்லாம நான் காசுக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்கிற கேரக்டரே கிடையாது, எனக்கு லவ் வேணும், என் அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும்னு. ஹீரோவும் அப்படின்னா நீ என்ன ரிஜெக்ட் பண்றியான்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் ஆமான்றாங்களா. அப்பதான் ஹீரோ சொல்றாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொமான்டிக் நாவல் எழுத ஆரம்பிச்சேன், ஆனா எனக்கு ஐடியாவே வரவே இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, டெட்லைன் வேற நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு, நான் மட்டும் அந்த நாவலை முடிக்கல அப்படின்னா என்னோட லைஃபே போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ டிப்ரெஷன் தாங்க முடியாம வழியில நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் உன்னோட கடையை பார்த்தேன், கடைக்குள்ள வந்த உடனே நீ ரொம்ப சிரிச்சுட்டு என்ன வரவேத்த, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, அதுல வர நீ என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டேன்னு நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, ஹீரோவும் நான் ரொம்ப நாள் ஆச்சு நல்லா சாப்பிட்டு அதனால எனக்கு என்ன வேணும்னு தெரியலன்னு. ஹீரோயினும் அப்படியா
உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட நிறைய ரைஸ் பால்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டைஜஷனை சரி பண்ணுறதுக்காக நான் வேணா ரெசிபி எழுதி கொடுக்குவா, இந்த பேப்பரில் எழுதி கொடுக்குறேன். கூடவே ஸ்ட்ரெஸ் பால் இருக்குல்ல, இதை நீங்கள் கொண்டு போறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். ஐயோ நான் ரொம்ப ஓவராக பேசிட்டேனோ அப்படின்னு க்யூட்டாக சிரிச்சுட்டே சொல்லியிருப்பாங்க. அந்த நிமிஷமே ஹீரோயின் மேலே லவ்ல விழுந்திருப்பாங்க. இப்போ வெளியில் போயிட்டு அந்த ரெசிபியை ஓப்பன் பண்ணி பார்த்து ரைஸ் பாலை சாப்பிட்ட அடுத்த செகண்டே இவங்களுக்கு நாவலுக்கு என்ன எழுதணும் அப்படின்ற எல்லாமே கடன்னு கண்ணு முன்னாடி ஃபிளாஷ் கார்டு மாதிரி வந்துட்டு போயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நாவலாக எழுதி பப்ளிஷ் பண்ண ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அதை தான் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு என்னோட சக்ஸஸ்க்கு காரணமே நீதான் என்னோட லைஃபையே சேவ் பண்ணது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு கனவுலே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவை எடிட்டர் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. உன்னோட அடுத்த புக்கும் ரொமான்டிக் புக்காக தான் இருக்கணும், அதில் நிறைய டிஃப்ரெண்டான ரொமான்ஸ் சீன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அமைதியாகவே இருக்காங்க. ஸோ எடிட்டரும் என்னடா உனக்கு ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஹீரோ ஆமாம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன்னு. எடிட்டர் உடனே அவங்க நோட்டு புக் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஹீரோ பக்கத்தில் உட்காந்து என்னடா சொன்ன, அந்த பொண்ணுக்கிட்ட போய் எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்னு கேட்குறதுக்கு நீ தானே சொன்ன நான் வேலைக்கு வரும்போது நிறைய காசு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணலாம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கலான்னு. அதனால தான் நான் லவ் பண்ணுற பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா காசு தேவை. அதனால $1 பில்லியன் சம்பாதிச்ச பாஸ்புக்கை கொண்டு போய் அவகிட்ட காமிச்சு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா திரும்ப இதை கொண்டு போனேன் அதை கொண்டு போனேன், ஆனால் எல்லா தடவையுமே அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டே விட்டுட்டு இருந்தானு. எடிட்டருக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. டே என்னடா பண்ணி வச்சிருக்க, அவ ஒரு ஸ்கூல் பொண்ணு, அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தனா அவ கேஸ் போட்டிருப்பா. நல்ல வேலை அவ போலீஸ் கிட்ட இது வரைக்கும் போகல, போயிருந்தானா என்ன ஆயிருக்கும் தெரியுமா, நீ பண்ண வேலை எப்படி தெரியுமா இருக்கு, ஸ்டாக்கர் மாதிரி இருக்குன்னு. ஹீரோவும் ஸ்டாக்கரா, நான் ஒன்றும் ஸ்டாக்கர் கிடையாதுன்னு. எடிட்டரும் ஆனால் நீ சொல்றத பார்க்க அப்படிதான் இருக்கு, அந்த பொண்ணு ஒன்று அப்படிதான் நினைச்சிருப்பா, அதனால தயவு செஞ்சு இனி அவ கண்ணு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு போயிடாதுன்னு. ஹீரோவும் அப்படியா, அப்படின்னா என்னோட லவ் நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு கேட்கறதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டு போறாங்க. ஹீரோவும் அதே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஒவ்வொரு நாளும் ஹீரோ எதிர்பார்க்கறாங்க, ஆனா ஹீரோ வரவே இல்லை. அவனை ஓவரா ரிஜெக்ட் பண்ணிட்டோமோ, ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே, சரி இருக்கட்டும் பரவாயில்ல வேற கஸ்டமர் நமக்கு கிடைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே எப்பவும் வரக்கூடிய அங்கிள் வராங்க. என்ன ஹீரோயின் ஹீரோவை காணவே காணும், அவன் ரெகுலர் கஸ்டமர் ஆச்சேன்னு. ஹீரோயினும் எனக்கு தெரியல அப்படின்றாங்களா. அப்படியா, நான் நினைச்சேன் அவனுக்கும் உனக்கும் ஏதோ லவ் இருக்கு அப்படின்னு. ஹீரோயினும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கும் எனக்கு எதுவும் கிடையாதுன்னு. உடனே கஸ்டமரும் அப்படியே இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாதுமா அப்படின்னு அதையே ப்ரொலாங் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. அதுக்கு கஸ்டமரும் என்ன என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு நான் ஒன்றும் இந்த கடைக்கு வரமாட்டேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. ஹீரோயின் கீழே விழுற மாதிரி போக உடனே வந்து ஹீரோயினை ஒருத்தவங்க தாங்கி பிடிக்கிறாங்க. வேற யாரு, நம்ம ஹீரோ தான். இப்போ ஹீரோயினை நல்லா நிற்க வச்சுட்டு அங்கிள் ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லுங்க அப்படின்றாங்க. அங்கிளும் சாரிமா நான் தெரியாம பேசிட்டேன், தெரியாம தள்ளி விட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கொடுக்குடுன்னு ஓடி போயிடுறாங்க. ஹீரோயின் கண்ணீர் வருது, அந்த கண்ணீரை தொடச்சிட்டு இல்லை பரவாயில்ல அடுத்த தடவை வாங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு எப்பவும் போல ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்களா. ஹீரோ உடனே ஒரு கர்ச்சிப்பை கொண்டு போய் கொடுத்துட்டு அழாத அப்படின்றாங்க. ஹீரோயினும் நான் இந்த கர்ச்சிப்பை வாஷ் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன்னு. ஹீரோவும் பரவாயில்ல நீயே வச்சுக்கோ அப்படின்னாங்க. ஆனா ஹீரோயின் அதையவே கண்டுக்காம கீழே நிறைய ரைஸ் பால்ஸ் விழுந்திருக்குமா, அந்த கஸ்டமர் தட்டி விடும் போது அது எல்லாத்தையுமே எடுத்து இது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு எடுக்க ஹீரோ டக்குன்னு வந்து ரைஸ் கேக்க ஹீரோயினோட கையோட சேர்த்து பிடிச்சுக்கிட்டு இதை நான் வாங்கிக்கிறேன்னு. ஹீரோயினும் ஆனா இது வேஸ்ட் ஆயிடுச்சு நான் வேணா வேற எடுத்துறேன்னு சொல்ல இதுதான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஹீரோயினோட கையோட சேர்த்து அதை சாப்பிடுறாங்களா. ஹீரோயினுக்கும் ஹார்ட்டெல்லாம் டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, ஆக்சுவலி உன்னோட இந்த ரைஸ் கேக்கை மட்டும் கிடையாது ஒன்னையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால உன்னை பாக்குறதுக்காக இந்த பக்கமா போனேன், நீ பார்க்காம நான் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் தான் நினைச்சேன், ஆனா இந்த கஸ்டமர் ஏதோ பிரச்சனை பண்ண மாதிரி இருந்துச்சு அதனாலதான் உள்ள வந்தேன், நல்ல வேலை வந்தேன், இல்லைன்னா நீ கீழே ஏதாவது விழுந்திருப்ப, நான் திரும்ப ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து குடுகுடுன்னு கிளம்பி போயிடுறாங்களா. ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி இருக்கு, சார் இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு குடுகுடுன்னு பின்னாடியே ஓடி போயிட்டு ஹீரோயின் கூப்பிடுறாங்க. ஹீரோவும் என்ன விஷயம் நீ என்ன பார்க்கறதுக்காக வந்தியான்னு. ஹீரோயினும் ஆமா ஆக்சுவலி நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஃபாஸ்டா பண்றீங்களா, லாஸ்ட் எண்டிங்க்கு உடனே போயிடுறீங்களா, அதனாலதான் எனக்கு உங்களை பார்த்தா ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சுன்னு. ஹீரோவும் எந்த மாதிரி சொல்ல வர எனக்கு புரியலன்னு. அதாவது நீ ஃபர்ஸ்ட் வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டல, அதனாலதான் அந்த மாதிரி
நான் அப்ராப்ரியேட்டா உன்னை ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குதுல்ல அப்படின்றாங்க. ஹீரோவும் அப்படியா, அப்படின்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி லவ்வர்ஸா இருக்கலாமா, லவ்வர்ஸா இருக்கலாமான்னு கேட்க வந்திருக்கியாரு. ஹீரோயினும் ஐயோ லவ்வர்ஸ் கிடையாது, நான் சொன்னேன்ல நீ ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன்னு, அந்த மாதிரிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. கல்யாணம் லவ் அதை பற்றியெல்லாம் ஹீரோயின் பேசவே இல்லை. எனக்கு நீ நல்லவ மாதிரி தெரியுது, ஸோ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதோட ஸ்டாப் பண்ணுறாங்களா. ஹீரோ அப்படியா, நிஜமாவே உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமா, ஓகே நம்ம 2 பேரும் இனி ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோயினோட ப்ரப்போசலை ரொம்ப சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும். இப்போ நான் தப்பு பண்ணிட்டேனா இல்லைனா கரெக்டாக தான் பண்ணேனா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் சிங்கட்டான இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரீஸ் ரொம்ப பயங்கரமாக காமெடியாக இருக்குல்ல. ஹீரோயினி அடுத்தடுத்து பண்ணக்கூடிய அட்டோலியம் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு செம ஃபன்னியாக ஃபன்னியா தான் இருக்கு அப்படின்னு தெரியாமலே ஹீரோ பண்ணுவாங்க. அதெல்லாம் செம காமெடியா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.